வாழைப்பூ குழம்பு தேவையான பொருட்கள்: ஒரு வாழைப்பூவை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் 4 டேபிள் ஸ்பூனு, சின்ன வெங்காயம் 100 கிராம், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், புளி தண்ணி 50 ml, நல்லெண்ணெய் 100 ml, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை அதோடு சேர்த்து வேக வைங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வாழைப்பூ வெந்துடும். வெந்த உடனே அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்குள்ளே மிக்சியில் தேங்காய் ஜீரகத்தை போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துருங்க. திருப்பியும் கடாயில் அந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், புளித்தண்ணி, உப்பு, எண்ணெய், வேக வச்ச வாழைப்பூ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி ஃப்ளேமை மீடியமாக வைங்க. வச்சு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. கடாயை மூடி ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா குழம்பு நல்லா அடியில் திக்காகவும் மேலே எண்ணெய் பிரிஞ்சும் வரும். ருசியான வாழைப்பூ குழம்பு ரெடி.